அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் மகிமை செலுத்தி அவரை உயர்த்த போகிறோம். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்கலாம். துதிபலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கோடி வந்தோம் ஏசையா. துதிபலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீ உயர்ந்தவர், நீ வல்லவர், நீ உயர்ந்தவர், நீ வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா தேற்றினீரே, சுமந்தீரையா தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. துதி பலியை செலுத்துவதற்கு நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே துதியை எங்கள் நாவிலே வைத்து அந்த துதியின் மூலமாய் ஒரு பெரிய மேன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதியாம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாக கர்த்தருக்காக பலிபீடத்தை கட்டினவர் நோவா என்று வேதம் சொல்லுகிறது. வேத புஸ்தகம் தொடங்கின முதல் காலத்திலே முதல் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதித்தவர் நோவா என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமும் இங்கே என்ன செய்கிறார்னா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இப்போ உனக்கு இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்னபோது அந்த சந்தோஷத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே என்று எண்ணி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்.
நீங்கள் படித்து பாருங்கள், தொடர்ந்து ஆபிரகாம் எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ அங்கெல்லாம் அவர் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுகிறதை நம்ம அழகாக பார்க்க முடிகிறது. அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று நம்ம பார்க்கணும். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தரை பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 13:4 நீங்கள் அதை பார்க்கலாம், இன்னும் 13:18 நீங்கள் அதை பார்க்கலாம். தொடர்ந்து ஆபிரகாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஆராதித்து கொண்டே வந்தார். என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு நன்மை செய்யும் போது நம்ம அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். புதிய ஏற்பாட்டில் பலிபீடம் கட்டி ஆராதிக்கிற அந்த பழக்கம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதுனால வேதம் எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று. அப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம கர்த்தரை நம்புகிற மக்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். அதுக்கு தான் ஆலயத்தில் போய் அவரை பாடுவதும் அவரை ஆராதிப்பதும் அவரை துதிப்பதும் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரங்களையும் பலிகளையும் செலுத்துவது புதிய ஏற்பாட்டிலே தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. எனவே பலிபீடம் கட்டி கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனால் இதே நேரத்தில் இந்த பலி செலுத்துகிறவங்களுக்கு அல்லது ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? நீங்கள் ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா அவர் போகிற இடத்துலெல்லாம் கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சதுனால கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே கர்த்தருக்கு ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார். ஆனால் நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளும் போது லோத்து என்கிற ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். அந்த லோத்து என்ன செய்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் எங்கே போனாலும் கர்த்தருக்கு பலிபீடமே கட்டலை. 13ஆம் அதிகாரத்தில் தான் நீங்கள் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறத பார்க்குறோம். ஆபிரகாமனுடைய சகோதரனாகிய ஆரானுடைய குமாரன் அவர் தான் இந்த லோத்து என்பவர். அதனால் நீங்கள் இந்த லோத்து ஆபிரகாமோடு கூட பயணித்து வரார். பயணித்து வரும்போது இவன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு நாளும் ஆபிரகாம் பலி செலுத்தின போல பலியே செலுத்தலை. ஆபிரகாமோடு பயணித்து வருகிறான். 13ஆம் அதிகாரம் வந்த உடனே அவன் பிரிந்து சோதேம் கொமோராவுக்கு போகிறான். அவன் அந்த சோதேம் கொமோரா செழிப்பான ஒரு இடம்னு சொல்லி ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போகிறான். ஆனால் போன இடத்துல எந்த இடத்துலையும் அவன் பலிபீடம் கட்டினதாகவே இல்லை. காரணம், அவன் என்ன செய்தான் என்றால், கடவுளுடைய சித்தத்தின்படி அவன் பயணிக்காமல் மாமிச விருப்பத்துக்கு இடம் கொடுத்து உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை தேடி போயிட்டான். அதனால் அவன் கர்த்தருக்கு நன்றியும் செலுத்தலை, பலியும் செலுத்தலை. நடந்தது என்ன? கர்த்தருக்கு பலிபீடம் செலுத்தி கர்த்தரை ஆராதித்த ஆபிரகாமை கர்த்தரை உயர்த்தி குடும்பத்தை ஆசீர்வதித்து சந்ததிகளை பெருக பண்ணி மேன்மைப்படுத்தினார். ஆனால் கர்த்தரை சேவிக்கவோ ஆராதனை செய்யவோ செய்யாத அந்த லோத்து போன இடத்துல நிறைய சம்பாதிச்சான். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போனான். மனைவியை இழந்து போனான். பிள்ளைகள் தவறுதலாய் போயிட்டாங்க. இப்படி அந்த லோத்தினுடைய வாழ்க்கையை ஒரு நரகமாய் மாறிவிட்டது. என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றதுக்கு அப்புறமும் தேவனை போய் ஆலயத்தில் ஆராதிக்காமல், நீங்கள் வீட்டில் தேவனை துதிக்காமல், ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யாமல், தேவனோடு கூட நல்ல உறவு வைத்து கொள்ளாமல் ஒரு நாள் அவரை ஆராதிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறது போல இருக்கும். பிற்காலத்தில் பெரிய வேதனைகளையும் பெரிய இழப்புகளையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். எனவே இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் அன்போடு கூட எச்சரித்து சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தருக்கு பலி செலுத்த மறக்காதீங்க, கர்த்தரை ஆராதிக்க மறக்காதீங்க. சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி எபிரேய நிருபத்திலே ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறது போல இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆராதித்துக் கொள்ளுங்க. ஆராதிக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். நல்ல தகப்பனே, இந்த நாளிலேயும் கூட உமக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராதனை செலுத்தி உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.